தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதலாவது சனிக்கிழமை பக்தியோடு அன்னை கன்னிமரியாளுடைய வணக்க நாளிலே நாங்கள் இந்த திருப்பதியை ஒப்புக்கொடுப்பதற்காக கூடியிருக்கின்றோம். அன்னை கன்னிமரியாளுடைய அமல விஜயத்திற்கு எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உலக மக்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கவும் இந்த திருப்பதியை நாங்கள் முழுமையாக பங்களிக்கவும் ஆண்டவரை அழைத்திருக்கின்றார். இந்த திருப்பதி பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தங்களுடைய 25வது திருமண ஆண்டிலே இருக்கின்ற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிவானி அமலீத்தன் என்பவர்கள் தம்பதிகளுக்காக நாங்கள் மன்றாடுவோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கவும், பிள்ளைகள் உறவுகளையும் ஆசீர்வதிக்கவும். மேலும் as a Thanksgiving Mass for Nathan, Ronnie and Jenita Tyrone on their 40th birthday and 77th birthday. Ludu Nayari Pongalan அவருடைய மாவட்டக்காகவும் டானியா ஜோசப் என்பவருடைய அவருடைய கருத்துக்களுக்காகவும் மேலும் இறந்து போன ஆன்மாக்கள் மாற்றி மதுவராஜா 8th anniversary, தேவநாயகம் வேதநாயகம் என்பவர்களுடைய 3வது ஆண்டு இறந்த நினைவாகவும் இந்த திருப்பதி நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். மேலும் உங்களுடைய கருத்துக்களோடு வந்திருக்கின்றீர்கள், சுமைகளோடு வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய சபைகளோடு கூடியிருக்கிறீர்கள். அனைத்தையும் திருப்பதியோடு நாங்கள் சேர்ந்து எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்க ஆண்டவரிடம் நாங்கள் வர கேட்கிறோம். மேலும் இந்த திருப்பதியை நாங்கள் ஒப்புக் கொடுக்க தகுதி வரும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகில் தீமைகள் அனைத்திலிருந்து நாங்கள் விடுவிக்கப் பெற்று விண்ணகத்தில் நிலையான ஆட்சியை அடைய தகுதி பெறுவோமாக. உன்னோடு தூயாவினத்தில் சர்வேஸ்வரனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பட்டினியோடும் தாகத்தோடும் ஆழையின்றி இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 6 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவரை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களுள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவை தானே? பெற்றுக்
தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வராகி விட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்துதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையாக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதனுக்கும் வாழ்வதற்கும் உலகுக்கும் காட்சி பொருளாகும் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கின்றோம், அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாய் இருக்கின்றோம், எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கின்றோம், பழிக்கப்படும் போது ஆசி பெறுகிறோம், துன்புறுத்தப்படும் பொழுது பொறுத்துக் கொள்கிறோம், அவமதிக்கப்படும் போதும் கனிவாக பேசுகின்றோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போலானோம், இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகின்றோம். உங்களை வெற்றமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு கட்டவே இவற்றை எழுதுகின்றேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலரில்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்வரை பாடல் பல்லவி. மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இறக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். பல்லவி. அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றிக் கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார், பொல்லார் அனைவரையும் அழிப்பார். பல்லவி. என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக. உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக. பல்லவி. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாளன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். செய்தியிலிருந்து வாசகம். ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால்
கசக்கித் தின்றனர். பரிசேயருள் சிலர் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதே என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதும் அன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கு கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வளர்ந்த செய்தி. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பவுல் சின்னப்பர் என்று அழைக்கின்ற இந்த திருத்தூதர், உறவினத்தவருடைய திருத்தூதராக கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட இந்த ஒரு நபர், புனிதர், ஒரு அப்போஸ்தலர். அவருடைய பணிவாழ்வை நீங்கள் பைபிள் படிக்கிறார்கள், பைபிள் வாசிக்கிறீர்கள் தெரியும். அவர் வாசிக்கிறது அவர் மிகவும் அவருடைய வாழ்க்கையும் நாங்கள் ஒரு கிறிஸ்தவளாக இருக்க அழைக்கப்பட்ட நாங்கள் எவ்வாறு சவால்கள் நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த வாரங்களிலே நாங்கள் அவர் எழுதிய நிருபம், என்ன நிருபம்? கடிதம் எழுதினார். யார் கடிதம்? கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம். மறந்து போகக்கூடாது. கடிதம் சொன்னா நீங்க ஒன்றுமே இப்போ கடிதம் எழுதுறது எல்லாம் என்ன டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, என்ன வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போடுவீங்க, எல்லாத்தையும் மெசேஞ்சரில் போடுவீங்க, எல்லாத்தையும் என்ன டிக்டாக்கில் என்ன குரூப்பில் ஷேர் பண்ணுவீங்க. ஆனால் அவர் அந்த சொந்த கையால் எங்கள் அப்பா எனக்கு என்னுடைய தகப்பனா கடிதம் எழுதினே இப்போ அவருக்கு இயலாது, எழுதின கடிதம் எல்லாம் இருக்குது. அவர் ஒரு மிக கடிதம் எழுதினா சும்மா இல்லை, நேரம் எடுத்து சிந்திச்சு அந்த சொற்களை அந்த சிந்தனைகளை வடிவங்களாக எழுதி பக்குவப்படுத்தி அதை அவர்களிடம் கொண்டு செல்லன்னு சொன்னால் அதனுடைய ஒரு தாற்பயம், அன்பின் தாற்பயம், உறவின் தாற்பயத்தினுடைய வெளிப்பாடு தான் கடிதங்கள். எனவே இந்த கடிதம் என்னத்துக்கு அவர் எழுதினான்னு சொன்னால் அதாவது கொரிந்து என்கின்ற அந்த கொரிந்திய மக்கள் அவர்களுடைய பிரிவினைகள் இருந்தது. அந்த நேற்று புதன்கிழமை நீங்கள் அந்த வாசினா தெரியும். அவர்கள் பல்வேறு விதமாக பிரிஞ்சு போயிட்டார். எங்களுடைய சகோதரன் பிரிவுகள் இருக்கு, பிளவுகள் இருக்கு. ஒரு ஆள் அப்பல்லோவுக்கும், ஒரு ஆள் பவுலுக்கும், ஒரு ஆள் பேதுருவுக்கும், ஒரு ஆள் கிறிஸ்துவுக்கும் என்று அப்படியே சிதறை பிரிந்து போனார்கள். அப்போ அவர் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது வழி எதை பாவிச்சா கடிதம் எழுதினார். அதனுடைய தொடர்ச்சி தான் நாங்கள் வாசித்து கொண்டிருக்கின்ற இந்த கடிதம். இவர் தான்பட்ட அனுபவத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். என்னென்ன அனுபவங்கள் செய்திருக்கிறாரு? அவர் துன்புறுத்தப்பட்டார், எல்லாராலையுமே ஒதுக்கப்பட்டார், எல்லாராலையுமே அவர் வேணாம் என்று ஒதுக்கப்பட்டார். அப்படி இருக்கையில் அவர் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பணிவாழ்வையும் மக்களையும் தான் தாங்கிக் கொண்டு வந்ததாக அவர் கூறுகின்றார். பெருமை பாராட்டுவதுன்னு சொன்னால் அவர் யார்கிட்ட பெருமை பாராட்ட சொல்றாரு? கிறிஸ்துவில பெருமை பாராட்டம். சரியா? இது இட்ஸ் நாட் மை word, it's God's word. Whoever wants to boast of himself or herself has to boast of God, the Lord. Right? யார் அப்படி சொல்லுவாங்க? சரியா? இது நான் தான் செய்தனா, என்னுடைய கைவண்ணம். God has done this through me. அதுக்கு சொன்னா நான் கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் குப்பையில தருகிறேன். சரியா? யார் சொல்லுவாங்க? கிறிஸ்து என்ன நடந்தார்? கிறிஸ்து தான் முதன்மை. கிறிஸ்தவ பணி நற்செய்தி தான் முதன்மை. அதெல்லாம் தமிழெல்லாம் பின்னிருந்தாங்க. சரியா? ஆண்டவர் தான் முதல். எனக்கு விண்ணக வாழ்வுதான் முதல், முடிவில்லாத வாழ்வுதான் முதல். அப்படி என்று கணவன் மனைவி யோசிச்சுன்னு சொன்னா அந்த குடும்பம் ஒரு ட்ராக்ல போகும். பிள்ளைகள் அவரோட ஃபாலோ பண்ணி போவாங்க சொன்னா அதைத்தான்
தன்னுடைய அந்த கிறிஸ்தவ சமூகத்திற்கு அவர் கொடுக்க இருந்தார். அதை இந்த நிருபத்தில் எழுதினார். அது மாத்திரமன்றாக அவர் சொன்னார், நான் கிறிஸ்துவுக்காக மடையன கருதுகிறேன். We are fools for Christ's sake. என்னது சொல்றேன்னு சொன்னா, சில வேளையில் நீங்க பூசைக்கு போனா, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போனா, கிறிஸ்துவ பற்றி பேசினா, நற்செய்தியை பற்றி பேசினா, மற்றவங்களை பார்த்தவங்கள சிரிப்பாங்க. சரியா? இவையெல்லாம் ஐ ஓகேன்னு கேட்பாங்க. சரியா? இட்ஸ் ஓகே, ரைட்? Like Saint Paul said, I am fools for Christ's sake. I am a fool for Christ's sake. கிறிஸ்துவுக்காக, உலகத்திற்காக அல்ல, உலக செல்வங்களுக்காக அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்காக, இந்த ஒப்பற்ற செல்வத்திற்காக நான் அனைத்தையும் துறந்து அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன். குப்பைன்னு சொன்னா இந்த குப்பையை வீட்டில் சேர்த்து வைப்பீங்களா? இல்லை, சேர்க்கவே மாட்டீங்க. அதுதான் கிறிஸ்து முதன்மை, அதற்கு பிறகுதான் மற்றது. சரியா? அதைத்தான் முதன்மையான தன்னுடைய பணியாகவும் தன்னுடைய போதக பணியாகவும் சார். உங்க வீட்டை போய் அழகான ஒவ்வொரு வரிசையும் நீங்க வாசிங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார் நிச்சயமாக. ஆண்டவர் உங்களையும் அந்த அந்த நற்செய்தி பணிக்கு, எல்லாருக்குமே நற்செய்தி பணிக்கு. நான் அந்த நற்கருணை வரலாற்று சொன்னது போல, கிறிஸ்தவ மக்கள் ஞானஸ்நானத்தின் மூலம் நீங்களும் நானும் நற்செய்தி பணியை வாழ அழைக்கப்பட்டீங்களா? சும்மா இருக்கிற we have a purpose, so we have to work together like we have Jesus with us. and என்னுடைய திருவருட்சாதனம் இருக்குது, திருப்பலி இருக்குது. so we have to come together. எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த ஆண்டவருடைய பணியை செய்யவும், ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்கவும் தொடர்ந்து நாங்கள் மன்றாடுவோம். அதற்கான முயற்சி செய்வோம். ஆண்டவர் எங்களை எப்பொழுதுமே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வல்லமையுள்ள கரங்களினால், தன்னுடைய வாழ்வளிக்கின்ற திருவருட்சாதனங்களின் மூலம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது இறைவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார் என்பதை மனதிலே வைத்து மறக்காதீங்க. அதற்காக நாம் மன்றாடுவோம், நாங்கள் முயற்சி செய்வோம். ஆமென். எழுதுகின்ற எங்களுடைய இறைவன் என்னுடைய இறைவார்த்தையோடு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தேவைகளோடு அந்த இறைவனோடு நாங்கள் பேசுவோம். நம்பிக்கையும் விசுவாசமும் இறைவனையும் அவருடைய வல்லமையும் எங்களுக்கு கொண்டு வரும் என்கின்ற அந்த துணிவோடு நாங்கள் சொல்கிறோம். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, மது வார்த்தையை வாழ்வாக்கும் திரு அவையின் பணியாளர்களாகிய திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், அருட்தந்தையர்கள், துறவரத்தார் அனைவரும் இறை மக்களை நேரிய வழியில் வழிநடத்தி செல்ல தேவையான இறையர்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, மது அன்னையின் மூலமாக நாங்கள் வேண்டிக் கொண்ட வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து அருளிய அனைத்து நன்மைகளுக்காகவும் மது அன்னையின் பிறந்த நாளில் மனமகிழ்ந்து மலர் தூவி வாழ்த்தி மக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்தும் அன்னையின் பரிந்துரையுடன் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் தெய்வமே இறைவா, அன்னை மரியாளின் பிறந்த தினத்தை நினைவு கூர்ந்து வேண்டுதல் செய்யும் மக்கள் அனைவரும் அவரை போல தூயவர்களாகவும் தாழ்ச்சி, பொறுமை போன்ற நற்பண்புகளை தமது வாழ்வில் கடைபிடித்தும் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நானே ஒளியும் வழியும் என்று கூறிய இறைவனே, இக்கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் மாணவ செல்வங்களையும் ஆசிரியர்களையும் மதுபாதம் ஒப்படைக்கின்றோம். தூய ஆவியின் வரங்களால் இவர்களை நிரப்பி மாணவர்கள் நற்பண்புகளுடனும் கல்வியில் சிறந்து விளங்கவும் அவர்களை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கும் தேவையான அருட்வரங்களை அருளி
வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, இவ்வுலகில் உமது பிள்ளைகளாக வாழ்ந்து இறந்த சகல ஆன்மாக்களின் பாவ பிள்ளைகளையும் இன்றைய திருப்பலியில் நினைவு கூர்ந்த ஆன்மாக்களையும் மன்னித்து விண்ணக வீட்டில் இடம் அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணப்பங்களோடு உங்களுடைய விண்ணப்பங்களையும் தேவைகளையும் சிரமங்களையும் எல்லாம் அழைத்து மௌனமாக நம்முடைய செய்வோம். இரக்கத்தின் ஆண்டவரே, நம் அனைவரையும் உம்முடைய பணிவாழ்வை வாழ அழைத்திருக்கின்றேன். இந்த கன்னிமரியாவின் மனதிலை மூலம் நாங்கள் நமக்கு ஒப்பற்ற உண்மையுள்ள மக்களாக வாழவும், கிறிஸ்துவாகிய அந்த ஒப்பற்ற செல்வத்தை பெற்று அந்த கிறிஸ்துவிலே நமது வாழ்வை கட்டியெழுப்பவும், நாங்கள் நம்முடைய செல்வ வாழ்விலே நிலைத்து நிற்கவும், எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய படிப்புகள் தொழிற்சிலைகள் அனைத்தையும் நீதாமே சபையிலே நேரிய வழியிலே நடத்தவும், எங்களுக்கு அந்த வெளிச்சத்தை உண்மையை கொடுத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
கண்ணோக்கியர்களும் இதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் சுமையை எங்களுக்கு பெற்றுத் தருவதுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவராகிய ஆண்டவருக்கு நன்மை கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை புனிதர்கள் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவது மிக சிறப்பாக புனித கன்னிமரியாளை நினைவு கூறும் இந்த நாளிலே அவர்களுடைய நன்மை கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏந்தி போற்றுவதன் மெய்யாகவே தந்தையும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி அலைகளை நீர் அருந்தரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக ஒரு அடியாரின் காணிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணலாம் உமது திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமணம் எக்காலத்திலும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்களது குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உங்களை தாழ்மையுடன் வைகி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய அனைத்திற்கு மூன்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தாமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் இணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை அகந்திய பின்னத்தை வளர்த்து வேண்டுமாக்கு நன்மை கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிலத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையை மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உலகத்தினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண ஊழியம் உரிய தாமதருடன் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உலக இரத்தத்தில் பங்கு கொள்ளும் மக்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை ஆமையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை உலகம் பரவியிருக்கும் அது திருவையில் குந்தருடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் லேயோ, எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் உமது திருவை அன்பின் நுழைவுற செய்திடும். உயிர்த்தெழும் எதிர்மக்களும் தூய்வளங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமொழியில் ஏற்றுவிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துதர்கள், இவரையில் வந்தவராய் வந்தவர் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தந்தை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்லவராகிய தந்தையே, தூயாவை ஒன்றித்தல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியது. பெண்களின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு படிப்பினையால் பயிற்சி பெற்ற
நாமம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணை மன்றாடுகிறோம். இரக்கத்தினாலேயால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று மத திருத்துதர்களுக்கு வழங்கினேன். எங்கள் பாவங்களை பாராமல் மத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கேற்று அமைதியும் ஒற்றுமையும் அளிக்கிற திருவிழா கொள்வீராக. என்னென்ன வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரை உலகின் பாவங்களை போக்குகிறவர், சமரை திருவிருந்து கலைக்க பெற்றோர் பெரு பெற்றோர்.
ஜெபமாக. ஆண்டவரே, உம்மிற்கு மறுஅடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை காண வேண்டுகின்றோம். கடவுளை தேர்ந்தெடுத்த கன்னிமரியாளின் நினைவை போற்றி பெருமைப்படுத்துவது நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க பகுதி வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். இறுதி ஆசீர்வாதங்களுக்கு முன் would like to make this announcement. குறிப்பாக இங்கே நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இந்த திருப்பலி செய்வதற்கு பங்கு பெற்றவர்கள், குறிப்பாக வாசகங்கள் வாசிக்க விரும்புபவர்கள் தயவு செய்து அதற்கு பொறுப்பான நாட்களோடு தொடர்பு கொள்ளவும். மேலும் the altar service. I know we have young people who come to Mass on Saturdays, first Saturday of the month. Please come forward. I need your help. We already have Tanya and Trevor, and I need more people. So that we'll have, it will be nice for you also to do the ministries around the altar. So I kindly invite you, whoever the children are interested, want to have the altar service around the altar. And with the celebrated project, then we'll have the blessing of the statue with our Blessed Mother, Our Lady of Good Health, and also go around and spring the holy water. And before that, I'd like to invite all the students who have started their school. I have a prayer, just pray over you, then we'll do the final blessing. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உலகமாக ஆசீர்வதிப்பாராக. அன்று பணிபுரிய சென்று வாழுங்கள். Okay, we do the blessing. The kids who have started their school, please come forward. You started your school, right? If you want a blessing, please help your son. And say a prayer. And I hope you have. Let us pray. Blessed are you, Lord, God of our Father, maker of all the universe. You are the source of wisdom and knowledge. As you have called your children to learn the knowledge, to learn their faith, to practice the faith wherever they are, especially at their schools. And we also say them, be closer to them in this time of their learning, in their school lifetime. Bless them, Lord, graciously. May you give them wisdom and knowledge, the fruits of the Holy Spirit, as they have begun the school year. Help them in all they do for you to learn and to share the goodness and the truth. Let your Holy Spirit guide them, give them the true light, and lead them always to you. We make these prayers through Christ our Lord. Amen. Okay, congratulations and God bless you. I'll see you next time. Okay, let's move on to the other. ஆண்டவரே ஆண்டவருக்கு சமீபமாக எல்லாம் இறைவா ஒரு வார்த்தையானவர் குடிகொள்வதற்கு இந்த கன்னிமரியாளை நீர் தேர்ந்தெடுத்தீர். அவருடைய கன்னிமையின் மூலமாக எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கின்றீர். எங்களுக்கு ஒரு தாயையும் நமது விசுவாச வாழ்விலே ஒரு அன்னையாக அவர்களை வழிநடத்த திருவிழம் கொண்டீர். அதனால் நாங்கள் அவருடைய துணையால் எப்பொழுதும் பாதுகாக்கப்படவும் எங்களுடைய
எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் மேலும் ஊக்கப்படுத்தப்பட்டு நாங்கள் எப்பொழுதும் விண்ணக கொடைகளை